இன்றைக்கி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இன் டச் வித் காட், தேவனோடு தொடர்பில் இருங்கள். இருப்பது அப்படின்னா என்ன? தேவனோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களா? எனக்கு இந்த வசனம் படித்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே ஒரு வீடு நான் செங்குன்றாபுரம் போகும்போது காட்டினேன்ல, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கும். அதில் சாஞ்சிக்கிட்டு பைபிள் படிப்பேன். சின்ன பிள்ளைய 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8 வயசுல இருந்து நான் படிக்கிறேன். ஒவ்வொரு வசனமும் என் மனசில் தங்கிக்கிட்டே இருக்கும். இந்த இந்த வசனம் 71ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்க பாரு. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இது வரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வசனம் என் கூட பேசும். ஒரு மிகுந்த சந்தோஷமோ சமாதானமோ எனக்கு வரும். ஒரு சில நாட்கள் என்னோட வசனங்கள் பேசாது. அன்றைக்கு பிறகு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அனுபவமாகவே இருந்தது. அப்போ இறைவனோடு நீங்கள் எப்படி தொடர்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள்? ஏசாயா தீர்க்கதரிசியில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, என் ஜனத்தின் ரணம் சீழ் புதுக்கப்படாமல் கட்டியாக இருக்கிறது. அதில் இன்னொரு வசனம் கூட வரும், என்னுடைய ஜனத்தின் தீர்க்கதரிசிகள் அந்த புண்ணை ஆத்தாம மேல் பூச்சாய் பூசுகிறார்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு மனசுக்கு நிம்மதி தரக்கூட வசனமாக போட்டு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு பழகு பெறுவார். எப்போ பழகு பெறுவார்? அவரோடு நீ தொடர்பில் இருந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால். 1ஆம் சங்கீதம் தான் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வழிகளை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் கண்டிஷன் உண்டு. ஆண்டவருக்கு பயப்படாமல் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்து, அவர்கள் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்களே, என்னை விட்டு பின்வாங்கி போனார்கள். மாட்டுக்கு கூட தன்னுடைய ஓனர் யாருன்னு தெரியும். கழுதைக்கு கூட தெரியும் யார் தன்னுடைய ஓனர்னு. 100 பேர் இருந்தாலும் தேடி பிடிச்சி கரெக்டாக வந்து பக்கத்தில் நிற்கும். நீங்கள் நிறைய ரீல்ஸில் பாருங்கள். ஆனால் என் ஜனம் அறிவில்லாமல் இருக்கிறதே, அறவுரை உடையை போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறதே. இன்றைக்கி சூழலில் அப்படி தான். கிறிஸ்தவர்கள் தான் நம்பர் 1. விபசார வழக்குகளில் மாற்றுறது கிறிஸ்தவன் தான். கொலை கொள்ளை எல்லாத்துலேயும் மாற்றுறது கிறிஸ்தவ ஒருத்தன் பேராவது இருக்கும். இவ்வளவு கேவலமான ஒரு பிள்ளையை வளர்த்தது யார்? அவருடைய பெற்றோர்கள் தான் இல்லையா? அதுதான் இன்றைக்கி சொல்கிறார். இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய வசனமாக தான், தி ஆக்ஸ் நோ ஹிஸ் மாஸ்டர், த டாங்கி ஹிஸ் ஓனர்ஸ் மாங்கர், பட் இஸ்ரேல் டஸ் நாட் நோ, மை பீப்புள் டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய ஜனங்களுக்கு அறிவில்லையே, என்னை யாருன்னு தெரியலையே. நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளைகளை தூக்கி கையால் அவரை சொல்கிறார், நான் தோளில் போட்டு அவர்களை சுமந்தேன், அவர்களை எல்லா விதத்திலிருந்து காப்பாற்றி வந்தேன், என்னை தெரியலையே. 40 வருஷமாக ஒரு மனுஷனுக்கு காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடு உழைக்காமல் கொடுத்து, அவன் ட்ரெஸ்ஸு அழுக்காகாமல் போய், அவன் செருப்பு தேயாமல் இருந்து, குடிக்க தண்ணீர் கொடுத்து, மேரி பா இன்றைக்கி வந்திருக்குல்ல பார்த்தீங்களா? 1 லிட்டர் வாட்டர் 20 rupees, மேரி பான்னு போட்டிருக்கா. ஒரு பாட்டில் வாட்டர் வந்திருக்கு. மேரிபா வாட்டர் வந்து கசப்பாக இருந்தது, அது தித்திப்பாக வந்துருச்சு. அது மாதிரி உலகத்தில் தண்ணியே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட். அவ்வளோ இனிமையான தண்ணீரை கொடுத்து சொந்த பிள்ளையை போய் தாங்கி தோளில் போட்டு கொஞ்சி கொண்டு வந்த ஆண்டவரை தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. பணம், பதவி, அவருடைய சுய மரியாதை, அவருடைய சுய கௌரவம், இன்றைக்கி ஜாதி வெறி, இதுதான் அவர்களுக்கு இன்றைக்கி இருக்குது. ஐசாயா வாஸ் a man in touch with God. ஏசாயா இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். He foresaw God's son and revealed God's glory. அவன் தேவனுடைய மகன் வருவதை முன்னரே பார்த்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். He heard God's message and sought to bring the people back to God before it was too late. அவர் தேவனுடைய செய்தியை கேட்டு மக்கள் தாமதமாகி போய்விடாதபடிக்கு சீக்கிரமே மனம் திரும்பும்படி அவர்களை தேவனிடத்திற்கு அழைத்து வந்தார். இன்றைக்கி மக்களுக்கு உண்மையை சொல்லுகிற ஒருத்தர் கூட தைரியம் இல்லை. எந்த பாதிரியாருக்கும் தைரியம் இல்லை.
ஏன் மக்கள் சர்ச்சுக்கு வராமல் போயிட்டாங்கன்னா, ஓஹோ, அப்போ நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலும் உன்னுடைய அறிவினாலும் உன்னுடைய தந்திரமான நயவசனிப்பினாலும் மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறாய். அப்போ இறைவனுடைய பலம் இல்லை, இறைவனுக்கு வல்லமை இல்லை. ஏதோ நீ நல்லபடியாக படித்து மேலே வந்து புத்திசாலித்தனமாக பேசுகிறதுனால சர்ச்சு வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய அறிவினாலே, என்னுடைய திறமையினாலே பாருங்கள், நான் 5000 பேரை திரட்டிட்டேன், நான் 10,000 பேரை திரட்டிட்டேன், நான் 500 பேர் என்னை சபையில் வச்சுருக்காங்க, எனக்கு 7 சபை இருக்குது. எப்படி வந்துச்சு? என்னுடைய திறமையினால். அப்படியா? அது இறைவன் ஒருவருக்கு கொடுக்கலைன்னா எந்த திறமையுமே கிடையாது. இன்றைக்கு இந்த நொடியிலே நாம் நன்றாக வாழ்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் வரும்போது சிந்திச்சுட்டு வந்தேன், பைக்கில் வந்துட்டுருக்கமே, இந்த முட்டிங்காலில் லேசாக ஒரு இடி ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அடுத்து 15 நாளுக்கு நம்மளால் நவர முடியாது. ரொம்ப மிக அற்பமான மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மை குறித்தே நாம் எவ்வளவு அளவுக்கு அடங்காத அளவுக்கு நம்மளை பெருமையாக பேசிக்கொள்கிறோம். என்ன காரணமோ என்ன கணக்கோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த மாதிரி இருந்த மக்களை இறைவனிடத்துக்கு திரும்ப கொண்டு வந்தார். இறைவனோடு ஒவ்வொரு நிமிடமும் பேசி கொண்டிருந்தார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து வெளிநாட்டு ராஜாக்கள்லாம் பயப்படுறான். யோ, என்னையா சொல்கிற? யோ, நீ போய் அங்கே உன் கிச்சனில் அந்த சமயக்கட்டில் பேசிகிட்டு இருக்கதே அந்த அவன் சொல்லுவான்யா, அவ்வளோ எல்லாமே அவனுக்கு தெரியுயா அப்படின்னு. ஏன்னா இறைவனோடு அவ்வளவு நெருக்கமாக பேசி கொண்டிருக்கிறான். ஐசையா வாஸ் அ பேட்ரியாட் வித் அ ட்ரூ லவ் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி. அவன் ஒரு தேச பக்தனாக இருந்தான். தன்னுடைய நாட்டை குறித்து மிக உண்மையான அன்பை வைத்திருந்தான். ப்ளீடிங் வித் ஜூதா டு ரிட்டர்ன் டு காட் அண்ட் வார்னிங் கிங்ஸ் when their foreign policy was contrary to God's will. அப்போ யூதா மக்களை ஆண்டவரிடத்திற்கு திரும்பி வரும்படி கெஞ்சி மன்றாடுகிறார். ராஜாக்களுடைய வெளிநாட்டு கொள்கைகள் தேவனுடைய சித்தத்திற்கு மாற்றாக இருக்கும்போது அவர்களை எச்சரிக்கிறான். He also hated sin and sham religion. அவன் பாவத்தை வெறுத்து முட்டாள்தனமான இந்த ஆடம்பரமான மதத்தை வெறுத்தார். His favorite name for God was the Holy One of Israel. இறைவனுக்கு அவன் வைத்த மிக பிரியமான பெயர் என்னன்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். And he used it 25 times in his book. இந்த வார்த்தையை அவருடைய அந்த புத்தகத்திலே 25 முறை அவர் எழுதியிருக்கிறார். He looked at the crowded courts of the temple and cried out, they have forsaken the Lord. அந்த கூட்டமாக வந்துட்டாங்க. வருஷம் ஆனால் என்ன ஆகும்? பஸ்கா பண்டிகை வந்துருச்சுன்னா கிராமங்கள்லேருந்து எங்கேருந்து எல்லா பேரும் வந்துடுவாங்க. அந்த சர்ச்சுக்கு, எருசலேமில் இருக்க சர்ச்சுக்கு வந்து 7 நாள் அங்கே தங்கியிருந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி அது அவங்களுக்கு ஒரு சடங்காச்சாரமாக போயிடுச்சு. ஏசுநாதரையும் கொண்டு போனாங்களே, பிள்ளையை அங்கேயே விட்டுட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில. ஏன்னா பிள்ளைகள்லாம் ஒன்றா கூடி எல்லாம் ஒரே திருவிழாவாக இருக்கும். அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன், எங்கடா அவங்க அத்தை இருக்காங்க, அந்த 13ஆம் நம்பர் டென்ட்டில் தான் எங்கள் அத்தை இருக்காங்க. எல்லோரும் கூடாரத்தை போட்டு அங்கங்கே தங்கியிருப்பாங்க. எல்லோரும் பொதுவாக சமையல் பண்ணி சாப்பிட்டு ஆண்டவரை துதித்து இப்படி இருப்பாங்க. வர வர என்னாச்சு? அது ஒரு சடங்காச்சாரமாக போச்சு. எல்லாரும் அங்கே அனுசரிக்கிறார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து ஏசாயா சொல்கிறார், மிகவும் வேதனைப்பட்டு சொல்லுகிறார், they have forsaken the Lord. ஆண்டவரை மறந்துவிட்டு ஆண்டவருடைய வழிகளை கைவிட்டு விட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடினா என்ன, கொண்டாடாட்டா என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்னைக்கு மட்டும் சர்ச்சு நிரம்பி வழியும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க இல்லையா? They have spurned the Holy One of Israel and turned their back to him. தங்களுடைய தேவனுக்கு முதுகை காட்டினார்கள், புறமுதுகை காட்டுகிறார்கள். ஐசையா called the people to repent. மனம் திரும்பும்படி ஏசாயா அந்த மக்களை அழைத்தார் இல்லையா? ஐசையா was a courageous man. மிகவும் தைரியமுள்ள ஆள் அவர். Unafraid to denounce kings and priests and unwavering when public opinion went against him, he boldly declared the word of God. அப்போ ராஜாக்களையும் பெரிய பெரிய ஆசாரியர்களையும் குறித்து அவன் திட்டுறதுக்கு பயப்படுறதே கிடையாது. நீ ஆண்டவருக்கு விரோதமாக போனால் எவனா மயிரா இருந்தானே அப்படிங்கிறார். படா கேவலமாக திட்டுவார். நீ நாய் போன்றவன் அப்படின்னு சொல்லி திட்டுறார். நீ மிருகம் போன்றவன் அப்படின்னு திட்டுறார். மகா பெரிய எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக
நீ ஒன்றும் கிடையாது இல்லையா? எந்த அளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் மகா கேவலமாக அரசர்களையும் ஆசாரியர்களையும் மத தலைவர்களையும் மதிக்கிறதே கிடையாது. அண்ட் அன்வேவரிங் வென் பப்ளிக் ஒப்பீனியன் வென்ட் அகேன்ஸ்ட் ஹிம். பொதுமக்கள் எல்லாரும் திரண்டு அவருக்கு எதிராக வந்தால் கூட அசையாமல் நிற்பார். உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு he boldly declared the word of God. தேவனுடைய வசனத்தை தைரியமாக போதித்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான் போதித்தார். பொல்லாத விபசார சந்ததியாரே அப்படின்னு சொல்லி சொன்னார். மகா கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. யாரை பார்த்து சொன்னார்? பிரதான ஆசாரியர்களே, சர்ச்சில் இருக்கக்கூடிய மூப்பர்களையும் பார்த்து தான் அப்படி சொன்னார். ஏன்னா இறைவனுடைய வழிகளை விட்டு முற்றிலுமாக போய்விட்டார். இறைமகன் இப்படித்தான் வருவார்னு ஏசாயா சொல்கிறார். ஏசாயா சொன்னதில் கொஞ்சம் கூட பிசுறாமல் இறைமகன் வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியே பொழுதன்னைக்கும் வாசிக்கிற மூப்பர்களும் பிரதான ஆசாரியர்களும் சபை தலைவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி, ரொம்ப தெளிவாக சொல்கிறார், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஈசா யார்? தாவீதோட அப்பா இல்லையா? அதான் சொல்கிறார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ப மறுக்கிறார்கள். எவ்வளவோ வசனங்களை எடுத்து இயேசு கிறிஸ்து பேசும்போதே சொல்கிறார், ஏசாயாவின் புத்தக சுருள் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவரை அடுத்து அப்படியே விவரமாக சொல்கிறாரு. நம்ப மாட்டேங்கிறாங்க. நமக்கு எழுதினவைகள் கொஞ்சம்தான் நமக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் எத்தனை? 3.5 ஆண்டுகள் அவரோட பேசினார். நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா 1000 நாட்கள் அவரோடு கூட பேசினார். அந்த மக்களோடு பேசினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில் 1000 நாட்கள் அவர்களோடு சொல்கிறார். 1000 பிரசங்கங்கள், போகிற இடத்துலலாம் பிரசங்கிக்கிறார் இல்லையா? He was skilled in communicating God's truth. தேவனுடைய சத்தியத்தை, உண்மையை மக்களிடத்திலே தெரிவிப்பதிலே மிக திறமை வாய்ந்தவராக இருந்தார். Not content with merely declaring facts, Isaiah clothed those facts in striking language that would catch the attention of a people blind and deaf to spiritual truth. அப்போ எப்படி சொன்னார்னா, சும்மா உண்மையை மட்டும், யதார்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போல, இறைமகன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய உண்மையாக குமாரனாக இருக்கிறார் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் முட்டா பயலோலா எங்கடா போகிறீங்க, நறுக்குன்னு அடிக்கிற மாதிரி சொன்னார். ஸ்ட்ரைக்கிங் லாங்குவேஜ் தட் வுட் கேட்ச் த அட்டென்ஷன் ஆஃப் பீப்புள் பிளைண்ட் அண்ட் டெஃப் டு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். ஆவிக்குரிய உண்மைகளை காதில் கேட்கறதும் கிடையாது, கண்ணில் பார்க்குறதும் கிடையாது. எத்தனை ஆண்டுகள் அவரிடத்திலே வைத்தாலும், அதான் பவுல் சொல்கிறார், எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் உணர்வடையாத பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை தங்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள்னு. எப்போது கற்றுக் கொடுத்தாலும் மண்டையில் ஏறுறதே கிடையாது. அதுதான் இவர் சொல்கிறார் ஏசாயா. வித் ஸ்ட்ரைக்கிங் ஃபேக்ட் த லாங்குவேஜ் யூஸ்ட் வாஸ் ஸ்ட்ரைக்கிங் லாங்குவேஜ் தட் வுட் கேட்ச் த அட்டென்ஷன் ஆஃப் அ பீப்புள் பிளைண்ட் அண்ட் டெஃப் டு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். லைக் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை போலவே Isaiah knew how to stir the imagination of his listeners so that he might arouse their interest. இயேசு கிறிஸ்துவை போலவே எப்படி கேட்பவர்களின் சிந்தனையை, கற்பனையை எப்படி தூண்டுவது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் ஓமைகளாக சொன்னார். மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக சொன்னார். அப்பேற்பட்ட தொடர்பில் அவர் இருந்தார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறார். He was in constant touch with God இல்லையா? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஒன்று நினச்சி பாருங்களேன். நீங்கள் வரும்போது எனக்கு திடீர்னு அந்த பாட்டு வந்தது, பாடிக்கிட்டே வந்தேன். உன்னதமானவரின் உயர் மறைவினி ரோக்கிறவன், எப்பொழுதும் அவருடைய நெருங்கி டச்சில் இருக்கும். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே, இது பரமசிலாக்கியமே. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். எப்படி? இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இரவில் பயங்கரம் நடக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே
அணுகாமலை காத்திடுவார். எப்போ? உன்னதமானவரின் உயர் மறைவிலிரோக்கிறவன். உன்னதமானவரின் உயர் மறைவிலே ஓடிப்போய் ஒளிந்து கொண்டால். இன்னைக்கு 71 சங்கீதத்தில் நீங்கள் என்ன படிச்சீங்க? ஆண்டவரே, நான் எப்போதும் தங்கும் கண்மலையாயிரும். அப்போ என்ன அர்த்தம்? ஹி வாஸ் இன் கான்ஸ்டன்ட் டச் வித் காட். ஆண்டவரே, நான் ஓடி வந்து உம்மிடத்தில் ஒளிந்து கொள்ளுவேன். என்னை நீர் காப்பாற்றினீரே, என்னை ரட்சிக்க கட்டளையிட்டீரே, நான் எப்பொழுதும் உம்மிடத்திலே ஓடி வருவேன். அதான் நீங்கள் சங்கீதத்தை தினமும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு கூட மிக நெருங்கிய வாழ்க்கையை வாழ்ந்தேன். ஆனால் சாலமோன் அப்படி இல்லை. சாலமோனுக்கு என்ன? சல்சாப்பூ சாலமோன், ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கணும் அவனுக்கு. ஆனால் உண்மையை உணர்ந்தவன் யார்? அப்போ டேவிட். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இறைவனோடு நெருங்கி கதறி கெஞ்சி அழுவான். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்கேன். ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, என்னை கைவிட்டுறாதீங்க. ஆண்டவரே, என்னை ஜெபத்தை தள்ளாமல் இருங்க. ஆண்டவரே, எங்கே போயிட்டீங்க? ஆண்டவரே, மனசு வியாகுலப்படுது. இங்கே உங்களுடைய சத்தத்தையே காணமே. ஏன் நான் இப்படி இருக்கணும்? நான் இரவிலே தங்கும் பறவையை போல எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கேனே. நான் பாதாளத்தில் இருக்கேன். என்னை சுற்றி இருள் இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை காணமே. கெஞ்சி கதறாம இந்த ஒரு ஜெபம் கூட சாலமோனுடைய வாயில் இருந்திருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணா? கடைசியில் அந்த பெண்களின் ஆசையிலே மயங்கி இறைவனை விட்டு போய் விக்கிரக ஆராதனை ஈடுபட்டு செத்தான். எப்பேற்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்னு பாரு. ஆனால் தாவீது இறைவனோடு நெருங்கி இருந்தான். இயேசு கிறிஸ்து இறைவனோடு ஒன்றாக இருந்தார். ஏசாயா தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் உடையதாக இருந்தது. அப்போ தேவனுக்கு அவர்களை ஆசீர்வதிப்பது சித்தமாக இருந்தது. நம்ம இந்த ரூல்ஸ் படியெல்லாம் ஃபாலோ பண்ணி, நேற்று படித்தோம்ல, இந்த ரூல்ஸ் படியெல்லாம் ஃபாலோ பண்ணி உடனே ஒருத்தன் வந்தான். ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை எனக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கள். நீ வேத பிரமாணத்தை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறாயா? இந்த 12 கற்பனைகளை நான் சிறு வயதிலிருந்து நான் கை கொண்டு வருகிறேன். ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. அப்படின்னா உனக்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் விற்று தரித்திரம் கொடுத்துட்டு போய் பிச்சை எடுத்துக்க போ அப்படின்னு சொன்னால் என்னாச்சு? இது மிக கடினமான உபதேசம். ஏன் அப்படி சொன்னார்? உன்னுடைய எண்ணம், செயல், நோக்கம் எல்லாமே உன்னிடத்தில் உள்ள பணத்தில் இருக்கிறது. அந்த பண ஆசையை விட்டு 100% இறை நம்பிக்கையோடு வருவாயா அப்படின்னு கேட்டார். வரமாட்டேன்ட்டு போயிட்டான். அப்போ என்னென்னா, எல்லாவற்றையும் நம்ம 100க்கு 100% இறைவனுடைய பிடித்தமானவர்களாக நடந்து விட முடியுமானா முடியாது. அதற்கு இறை செயல் வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் நேரமும் காலமும் இறைவனுடைய சித்தமும் இருக்கணும். தேவ செய்கையும், ஒவ்வொன்றுக்கும் காலமும் தேவ செய்கையும் நேரிட வேண்டும். இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் பாருங்கள். நியூஸ் பேப்பர்லாம் படிங்க, டிவி நியூஸ் கேளுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அன்சர்டெனிட்டி. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்கிறான், சகலத்தையும் அனுபவிக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் அது தேவனுடைய கிருபை. நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டுன்னு சாலமோன் எழுதுகிறான். நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கற்றுட்டேன், எல்லாம் மாயை அப்படிங்கிறான். எதுலேயுமே சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ அழிஞ்ச நாசமாக போனதுக்கு காரணமே அதுதான். ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். தாவீது எப்படி சொல்கிறான்? சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் அப்படிங்கிறான். அவன் இறைவனோடு நெருங்கி வாழ்ந்ததுனாலே இந்த உலகத்தில் இருக்க அத்தனை நிவர்த்தி, அத்தனை சம்பூரணமும், அத்தனை நிறைவும் வேஸ்ட்டு. உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறதுனாலே மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்கிறான். இந்த எண்டு உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளியான சாலமோனுக்கு கிடைக்கல. சாலமோன் ஒரு முட்டாள். உலகமே என்ன சொல்லுது? சாலமோன் அறிவாளின்னு சொல்லுது. பட் ஹீ வாஸ் அ ஃபூல். இறைவனுடைய எல்லையை அவனால் கண்டுபிடிக்க முடியல. தேவனோடு நெருங்கி இருந்தவர்கள் இறைவனின் மகத்துவத்தை கண்டுபிடித்தார்கள். நம்மவும் அப்படி தான் இருக்கணும். இறைவனோட ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் அவ்வளவு அற்புதங்களை அவர்களுக்கு கொடுப்பார். அப்படி ஒரு இறைவனோடு ஒரு அற்புதமான வாழ்க்கை, நெருங்கிய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய தியானம். இன் டச் வித் காட். இன்னைக்கு என்ன போட்டிருக்கு? சம்திங் டு பாட்டர். விச் ஆஃப் த குவாலிட்டிஸ் தட் டெஸ்கிரைப் ஐசாயா ஆல்சோ டெஸ்கிரைப் யூ. ஏசாயாவை குறிப்பிடுகிற எந்தெந்த பண்புகளில் ஒன்று உங்களையும் குறிப்பிடுகிறது. ஏசாயா கடவுளுக்கு பயந்து நடந்தார். அவரை மீறி ஒன்றுமே செய்ய மாட்டார். அவருக்கு இந்த உலகத்தில் இருக்க எதுவுமே நாட்டம் அல்ல. உனக்கு நிறைய கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் வேணாம் போடா அப்படிங்கிறார். நான் போய் ஒரு கொட்டாயில் இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. இறைவனுக்கு பயந்து நடந்தார். எந்த ராஜாவானாலும்
எந்த சர்ச்சு மெம்பரானாலும் மதிக்கவே மாட்டார். இறைவனுக்கு விரோதமாக போயிட்டே இரு, உனக்கெல்லாம் என்ன மரியாதை தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு எந்த குணம், ஏசாயாவின் குணம் உங்களுக்கும் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் இறைவனோடு நெருங்கி நடக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு பிடித்தவராக இருக்கிறாரா? அவருக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார்.